சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி சுற்றிலும் பாளையம் போடுவேன். அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கேன். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த மாதத்துல, இந்த 8ஆம் மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம் இதுதான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு பாளையம் போடுவேன். இது ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, அதை என் கண்களினால் காண்கிறேன் என்பதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளையில இஸ்ரவேல் ஜனங்கள் பல்வேறு சூழ்நிலை வழியாக கடந்து வரும் பொழுது தங்களது வாழ்க்கையில் அனைவிதமான பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, ஏன் தண்டனைகளை, இப்படிப்பட்டதான பல்வேறு காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வரும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வாக்கு தத்தத்தை சகரியான்றதான தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நிந்தைகள், அவமானங்கள், அநேக போராட்டங்கள், அநேக இக்கட்டான சூழ்நிலை வழியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் அப்படிப்பட்டதான கடந்து வருகிறதான உங்களுக்கு தேவன் இந்த கால வேளையில் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தத்தை தருகிறார். இந்த வாக்கு தத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா பாளையம் போடுவார். அதாவது என்னென்னா ப்ரொடெக்டர். ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, அதாவது என்ன கீப்பர். மூன்றாவதாக அதாவது என்னென்னா அதை என் கண்களினால் காண்கிறேன். அது என்னென்னா இது வாட்சர், அதாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா அதாவது எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து பார்த்தீங்கன்னா தேவன் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எழுத்தின்படியான ஆலயத்தை குறித்து அவர் சொன்னாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா ஆலயமாக மாற்றியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களையும் என்னையும் ஆலயமாக மாற்றப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் இந்த கால வேளையில் தேவன் இப்படிப்பட்டதான 3 விதமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கூறுகிறார். அதை தான் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களை வாசமாக இருக்கிறார் என்றும் அறிவீர்களா? நீங்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டு. யார் ஆலயம்? நம்ம தான் ஆலயம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆலயமாக மாற்றப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா அசுத்தமான இடத்தில் வாசம் செய்வது கிடையாது, அசுத்தமான இடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உலாவுவது கிடையாது. ஆனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு கட்டளையாக கொடுத்தா, அதாவது நான் உங்களுடைய பாளையம் எங்கும் பிரவேசிக்கும்படிக்கு உங்களுடைய பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருப்பதாக, உன்னிடத்தில் அசுசி காணப்பட்டு நான் உன்னை விட்டு விலகி விடாதபடிக்கு உன்னுடைய பாளையம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க கடவுது என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய ஆலயமாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் சந்தோஷம் தான். நடமாட்ட ஆலயமாகிய நமக்குள்ளார அவர் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்ய வேண்டுமானால் அந்த ஆவியானவர், அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானால் நம்மிடத்திலும் பார்த்தீங்கன்னா தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. முதலாவதாக தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்னன்னா பாளையம் போடுவேன் என்று சொல்கிறார். அதாவது ப்ரொடெக்டர். நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பாளையம் என்று சொல்லும் பொழுது தேவன் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலி அடைக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஏனென்றால் நமக்கு எதிராளி ஆகிய சத்துருவானவன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா கெடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தை அழிப்பதற்காக, அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதற்காக நமக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சேனையாக பார்த்தீங்கன்னா சத்துரு புறப்பட்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் ஒரு சத்துருவையை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துரு பார்த்தீங்கன்னா அநேக சத்துருக்கள்.
இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதே கிடையாது. அதனால தான் பாருங்க, அதை நன்றாக புரிந்து கொண்டதான தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் பெற்றதான ஆசீர்வாதம், நாம் பெற்றதான ஆலயமாய் காணப்பட்டதான நமக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றதான சகலவிதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ரட்சிப்பை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்ததான பொருளாதார ஆசீர்வாதத்தை, கிருபைகளை, அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கும்படியாக சத்துருவாகிய சாத்தானின் சகல வல்லமைகளாகிய சேனைகள் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் பிரயாசப்படுகிறது. எப்படா நம்மளை எந்த விதத்தில் நம்மளை கவுக்கலாம், எந்த விதத்தில் நம்மளை அழிக்கலான்னு. சில சத்துரு பார்த்திங்கன்னா நேரடியாக வருகிறான், சில சத்துரு பார்த்திங்கன்னா மனுஷ ஆவிகள் மூலமாக வருகிறார். மனுஷ ஆவி என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட பழகினவர்கள், நம்மளோட நெருங்கினவர்கள், இவர்களே பார்த்திங்கன்னா நமக்கு கூடவே இருந்து பார்த்திங்கன்னா சில காரியங்களை எல்லாம் செய்கிறது. படுகுழியை வெட்டுகிறவன் தான் வெட்டின குழியை தானே விழுவான். அதுமாரி பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சத்துருக்கள் பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா உள்ளார அதான் நம்முடைய பாளையத்துக்குள்ளாக அவன் நுழைவதற்காக ஆயத்தமாக இருக்கிறான். ஆண்டவர் எப்போதுமே கொடுக்குறதான ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு தொட்டியில் ஊற்றுறோம். அந்த தொட்டி ஒரு ஓட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றுவோமா? நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் வீணாக போயிடும், அந்த ஆசீர்வாதம் வீணாக போயிடும், இது நம்மளோட பிரயாசம் எல்லாம் வீணாக போயிடும் என்று நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படிப்பட்ட ஒரு ஓட்டையான தொட்டிலேயோ ஒரு வெடிப்புள்ள தொட்டியையோ நம்ம என்னென்ன தெரிந்தெடுப்பது கிடையாது. அது நல்ல நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே நிற்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி தான் தேவன் முதலாவதாக நம்மை சுற்றிலும் வேலை அடைப்பதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு எந்த விதத்தில் சத்துரு பறித்து கொள்ளக்கூடாது. அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நமக்குள்ளார பார்த்திங்கன்னா நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தான் பார்த்திங்கன்னா தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையும். அதனால தான் பார்த்திங்கன்னா முதலாவதாக அவர் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வேலி அடைக்கிறார். யோபு கூட பாருங்கள், யோபினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, யோபு 1:10 நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்து சம்பத்து தேசத்தில் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல, அதாவது என்னன்னா சாத்தானை குறித்து சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோபை குறித்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, இப்படிப்பட்ட சாட்சி சொன்னது யாருன்னா பிசாசு. பிசாசு பார்த்தீங்கன்னா பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையை பேசுகிறான். எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய பொய் எல்லாம் எதுவுமே பலிக்காது. அவனோட பொய்ப்பு தலாட்டம்லாம் அவர்கிட்ட பலிக்காதுன்றனால அவன் என்ன பண்ணுவான்? அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உண்மையை தான் சொல்லுவான். அவர் தான் கேட்குறாரு, நீ என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ என்று கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இதுமாரி நீர் அவனால்தான் சுற்றி வேலி அடைச்சனால தான் விருதாவாக அவன் சேவிக்கிறான், நீ அவனுடைய கையின் கிரியையெல்லாம் ஆசீர்வதித்தீர். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதுலேருந்து ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கும் பொழுது தான் நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கும் பாருங்க, அநேகர் சம்பாதிக்கிறாங்க, அநேகர் நன்றாக உழைக்கிறார்கள், கை நிறைய காசு வருது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திரம், வீட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சம், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கடன் பிரச்சனை, வீட்டில் பார்த்தீங்கன்னா அநேக தொல்லைகள், இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே வியாதி. இது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் எல்லாம் பாருங்கள் பத்தலான பைகளில் போய் கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அவருடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு இருளடைந்ததான ஒரு சூழ்நிலையில் காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில, முதலாவதாக பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய சம்பத்து பெருகிட்டு என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குள்ளாக நிற்க வேண்டுமானால் தேவன் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் வேலி அடைக்க வேண்டும். ஏனென்றால் வேலி இருந்தால் தான் யாரும் பார்த்தீங்கன்னா அந்நியர் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்நியர் நம்முடைய சுதந்திரத்தில் உள்ள காரியத்தை எல்லாம் ஆசீர்வாதங்களை எல்லாம் பறித்து கொண்டு போக முடியாது. இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ தோட்டத்தில் சரியான ஒரு வேலி இருக்காது, போகிறவன் வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கனிகளை பறிச்சுட்டு போவான், அதில் உள்ள காரியத்தெல்லாம் திருடிட்டு போவான்.
போவான். கடைசியில் பாருங்கள், வைத்தவர்களுக்கு ஒரு பலனுமே இருக்காது. போய் பார்த்தா வெறும் மரத்தை தான் பார்த்துட்டு இருக்கலாம், பட்டை மரத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எதுவுமே காய்க்காத மரத்தை தான் பார்த்து கொண்டே இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இப்படிப்பட்டதான நம்ம ஆசீர்வாதத்தை சத்துரு நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்காக அவன் சேனையோடு வருகிறான் என்று பார்க்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை சுற்றிலும் முதலாவதாக பாளையம் போடுகிறார். தேவன் எப்படிப்பட்டதான பாளையத்தை போடுகிறார் என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இரத்தத்தினாலாகிய வேலி அடைத்து அவர் முதலாவதாக நம்மை பாதுகாக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பஸ்காடு அடிக்கப்பட்டது. அந்த இரத்தம் பூசப்பட்டதான அந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வேலியை தாண்டி சங்கார தூதன் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் வேலியாக இருந்து கொண்டிருக்குது. இந்த யோபுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இரத்தத்தினாலாகிய வேலி இருந்துச்சு. எப்படின்னா அந்த யோபு 1:5 பாருங்க, அவன் என்னன்னா அண்ணு தினமும் காலை வேளையில் பலி செலுத்துகிறவனாக காணப்பட்டான். அந்த பலியின் ரத்தம் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது வேலியாக காணப்பட்டது. அது அதாவது என்னன்னா ஒரு இடத்துக்கு வேலி பார்த்தீங்கன்னா 4 புறத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலி. அப்படிப்பட்டதான முதலாவது வேலி, ஒரு பக்கத்து வேலி பார்த்தீங்கன்னா அந்த இரத்தத்தினாலாகிய வேலி அடைத்து தேவன் இன்றும் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சத்துருனுடைய போராட்டமோ எந்த சத்துருனுடைய கிரியைகளோ நம்ம அணுகாதபடி, எந்த அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறிசோதலும் இல்லை, இப்படிப்பட்டதான காரியம் எல்லாம் நம்ம நெருங்கி விடாதபடிக்கு முதலாவது தேவன் பார்த்தீங்கன்னா இரத்தத்தினாலாகிய வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேவன் போடுகிறதான வேலி பார்த்தீங்கன்னா அந்த வேலியை தாண்டி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா தீட்டுள்ளதை ஒன்றுமே உட்பிரவேசிக்காது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் அக்கினியினாலாகிய வேலி அடைக்கிறார். சகரியா 2:8 2:5 அக்கினி மதிலாய் இருந்தது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, சுற்றிலும் அக்கினி மதிலை தாண்டி பார்த்தீங்கன்னா எந்த விஷ ஜந்துக்களோ எதுவுமே பார்த்தீங்கன்னா வரவே முடியாது. அப்படியே அந்த அக்கினியினாலாகிய வேலியை தாண்டி அது வர முற்பட்டுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு விடும். அக்கினியானது பார்த்தீங்கன்னா பட்சித்து விடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் இப்படிப்பட்டதான தம்முடைய பிள்ளைகளுக்கென்று இப்படிப்பட்டதான விசேஷித்த வேலி போடுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியாதது நிமித்தம் தான் அநேகர் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் ஒருவருமே கிடையாது. நம்முடைய தேவனை போல அன்பு செலுத்துகிற தேவன் ஒருவருமே கிடையாது. நம்முடைய தேவனை போல தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் வேற ஒருவருமே கிடையாது. தம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனை போல இந்த உலகத்தில் எந்த தேவனுமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்டதான தேவனை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். எது நமக்கு எதிராக வந்தாலும் சரி, எந்த சத்துரு என்ன காரியத்தை கொண்டு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, நீ என்னுடைய பாளையத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்னுடைய பாளையத்தை தாண்டி நீ வரவே முடியாது. ஏனென்றால் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அக்கினி மதிலாக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா வேலி அடைக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலியை பார்த்தீங்கன்னா தேவன் அடைக்கிறார், வசனமாகிய வேலி. யோபு 38:11 அதில் பாருங்க, அங்கே ஒரு வேலி அடைக்கிறார். என்னன்னா சமுத்திரத்துக்கு ஒரு வேலி அடைக்கிறார். அதாவது என்ன, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவுதுன்னு பாருங்க. சமுத்திரத்துக்கு ஒரு வேலி அடைச்சாரு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவுதுன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா வசனமாகிய வேலி. இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ வசனங்கள் நமக்காக பார்த்தீங்கன்னா தேவன் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னார்னா போட்டோம், அந்த வேலியை தாண்டி எந்த அந்நிய காரியங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா உட்பிரவேசிக்காது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சமுத்திரம் எப்போ அவர் கட்டளப்பட்டார் இன்ன வரைக்கும் பாருங்கள், சமுத்திரம் வந்துட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது, ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. என்னைக்கு அந்த சமுத்திரத்தை அவர் குமுற பண்ணி ஒரு மெய்தேவனாகிய ஒன்றான மெய்தேவனாக ஒரு இருக்கிறார் என்று மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்னைக்கு பாருங்க அதை எடுத்து விடுறாரு. சுனாமின்னு சொல்லிட்டு எவனாலையும் பார்த்தீங்கன்னா எழுத்து நிறுத்த முடியல. கண்டுபிடிக்கிறான், இத்தனை மணி நேரத்தில் இவ்வளோ ஸ்பீடில் அடிக்க போது, இத்தனை மணி நேரத்தில் இத்தனை கிலோமீட்டருக்குள்ளார நுழைய போகுது கடல் தண்ணின்னு. ஆனால் எதுவுமே தேக்க முடியல.
ஒரு ட்ரெய்லர் பெருசுக்கு ஒரு கல்லை கொண்டு போய் 12 டன்னு 14 டன்னு கல்லை கொண்டு போய் இறக்குறான். அதை தாண்டி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏமாந்தால் அந்த கல்லையை பிரட்டிடும். அவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள், தேவன் அப்படிப்பட்டதான பலன் உள்ளதான வல்லமை உள்ளதான சமுத்திரத்தையே பார்த்தீங்கன்னா தேவன் அடக்கி அவர் பாருங்கள் இம்மட்டும் மிஞ்சி வராத இன்னும் சொல்லிட்டு அவர் பாருங்க வார்த்தையை தான் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வசனமாகிய வேலி உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. 4வதாக தேவன் ஒரு வேலியை போடுகிறார். அது பார்த்தீங்கன்னா சபையாகிய வேலி. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசர் எடுத்து அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதுல நற்குல திராட்சை செடிகளை நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தா அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று பார்க்கிறோம். 4வதாக தேவன் போடுகிறதான வேலி பார்த்தீங்கன்னா சபையாக வேலி. நீங்க சபைக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. சபைக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான வேலி உங்களை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக இப்படிப்பட்டதான திராட்சை கொடிகளாக காணப்படுறதான அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சபையை பார்த்தீங்கன்னா இல்லாத நிலைமையில பார்த்தீங்கன்னா காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் சொல்கிறாரு. அந்த 5வது வசனம் 4வது வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா வேலையை எடுத்து போடுவேன். அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் மேய்ந்து போடப்படும், எல்லாம் மிதிக்கப்படும். பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா ஒரு இடத்துல நிலைத்து நிற்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் சபையார் உங்களுக்காக வேண்டி வேண்டுதல் பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு. தேவன் அப்படிப்பட்டதான சபை, அது ஒரு அன்பு ஐக்கியம் நிறைந்த இடம். அப்படிப்பட்டதான ஒரு அன்பு ஐக்கியம் இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான வேலியை பார்த்தீங்கன்னா தேவன் சபையாகிய வேலியை அடைத்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்க, ஒரு அத்தி மரத்தை தேவன் சபித்தாரு. அது பார்த்தீங்கன்னா வழியில் இருந்துச்சு. அது அதே நேரத்தில் பாருங்க, சபைக்குள்ளார இருக்கிற அத்தி மரத்தெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறாரு, கனி தரும், இந்த வருஷத்துலையும் இன்னும் இருக்கட்டும். அதுக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடியவர் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளே இருக்கும்போது பரிந்து பேசக்கூடியவர் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் ரோட்டில் அனாமத்தாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரத்துக்கு பரிந்து பேசக்கூடிய யாருமே கிடையாது. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா கனி இல்லாத பொழுது அதை சபித்து விட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 4 விதமான வேலிகளை அமைத்து உங்களை என்னையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டதான உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட மாட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய பாளையத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் வேலி அடைக்கிறார். ப்ரொடெக்டராக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா வேலி அடைக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் எதற்காக அவர் வேலி அடைக்க வேண்டும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, வேலியினுடைய அர்த்தம் என்னென்னா, முதலாவதாக வேலி பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா எனக்கென்று உரிமை, அதாவது என்னென்னா எனக்குள்ள உரிமைன்றதை காண்பிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா வேலி. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதேமாரி தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைப்பதனுடைய நோக்கம் என்னென்னா, இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, கிரியத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதான சபையில் இருக்கிறதான பிள்ளை என்று உரிமை பாராட்டுவதற்காக தான் பார்த்தீங்கன்னா அதாவது இப்படிப்பட்ட வேலிகளை தேவன் அமைக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய எல்லைக்குள்ளார தான் நம்ம வேலி போட முடியும். அடுத்தவங்க எல்லைக்குள்ளார நம்ம வேலி போட்டோன்னா அவன் உடனே பாருங்கள் அவுத்துருவான். காரணம் என்னென்னா நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்டுவதற்காக அப்படிப்பட்ட வேலிகளை போடுகிறோம். அதே வண்ணமாக தான் தேவன் பார்த்திங்கன்னா நம்மை குறித்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட வேலிகளை அவர் போடுறார். அதனால தான் பாருங்கள் சூலமித்தியார் உன்னத பாட்டில் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் என் நேசருடையவர், பாருங்க, நான் என் நேசருடையவர்,
அவர் பிரியம் என்மேல் இருக்குதுன்னு பாருங்க. அவள் என்னன்னா உரிமை பாராட்டுறா பாருங்க. நான் என்னுடைய நேசருக்கு சொந்தமானவன், நான் என்னுடைய இன்னொரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டேன், நான் என் நேசருடையவர், என் நேசர் எனக்குரியவர்னு பார்த்தீங்கன்னா உரிமை பாராட்டுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை உங்கள் மேலே உரிமை பாராட்டுவதற்காக தான் முதலாவதாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை, அதாவது என்னுடைய பிள்ளை என்பதை அதனால தான் பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 12:12 அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான அதிகாரம் கொடுக்கப்பட்டதான தேவன் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளாக பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தை நிமித்தமாக பிள்ளைகளாக பார்த்தீங்கன்னா தேவன் மாற்றி இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த வேலையினுடைய நோக்கம் என்னன்னா வேறுபாட்டின் வாழ்க்கை தம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா வேலி அடைக்கிறார். இன்றைக்கு பாருங்கள் அநேகருக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாட்டின் வாழ்க்கையே வாழ்க்கை என்பதே பார்த்தீங்கன்னா கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்தில் போய் நம்ம ஈடுபடவே கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம காமிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா சாட்சி உடையவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் எல்லாரும் எல்லா காரியத்திலும் போய் கலந்துக்கிட்டு இது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வேலையை விட்டு வெளியே போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் விரும்புகிறதான அந்த வேறுபாட்டின் ஜீவியம் அவருக்குள்ளாக காணப்படுவதே கிடையாது. அதாவது என்னென்னா ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக பார்த்திங்கன்னா ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை பாருங்கள் எதற்காக அவர் அந்த 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு பார்த்தீங்கன்னா அழைக்கிறாரு. அவன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன் தான். விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா செய்து வணங்கி கொண்டு வந்ததான அந்த கூட்டம் அந்த சந்ததி தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனை அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா அழைத்து கொண்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் லேவியராமத்தில் அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறபடினா நீங்களும் எனக்கு கேட்ட பரிசுத்தவன்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன்றாரு. நம்மளை பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா நம்ம அவர் கேட்ட பரிசுத்தவான்களாக இருப்பதற்காக தான். நம்ம தான் அநேக நேரம் நினைக்கிறோம், ஐயோ என்னுடைய உறவினர் அவங்க என்னை வெறுத்துட்டாங்க, இவங்க என்னை வெறுத்துட்டாங்கன்னு. ஆனால் உங்களை கர்த்தர் வெறுக்கவில்லையே. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவங்க சத்துருவாக மாறினாலும் உன்னோடு வந்து சமாதானமாகுவார். நீங்கள் போய் ஒன்றும் போய் அங்கே போய் சமாதானம் ஆகிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிட்டு அவங்களோட ஒரு உறவோடு இருந்தால் தான் நம்மளோட உறவு நிலைக்கும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி போக போக பார்த்தீங்கன்னா உங்களை தான் பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகுமே ஒழிய நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை இழப்பீர்களே ஒழிய அவங்க எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா இழக்க மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த உபாகம 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க அவர் சொல்றாரு, அதை வாசிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு உன்னை தெரிந்து கொண்டார். பாருங்கள், பூச்சக்கரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் படித்தவங்க இருக்காங்க, பட்டம் பெற்றவங்க இருக்காங்க, அலைகள் சிறந்தவங்க இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் நாணத்தில் சிறந்தவங்களாம் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. பைத்தியமாய் தோன்றுகிறதான இந்த பார்த்திங்கன்னா இந்த உபதேசத்தினால பார்த்திங்கன்னா தேவன் உங்களை என்னையும் பார்த்திங்கன்னா தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்போ இப்படிப்பட்டதான தெரிந்தெடுக்க பூச்சக்கரத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் ஒரு பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கும் அநேக பாவத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற காரியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போய் சிக்கிக் கொள்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா, அதாவது என்னன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருமனம் இருக்கக்கூடாது. கர்த்தரே தெய்வம்னா கர்த்தர் தெய்வம், பாகால் தெய்வம்னா பாகால் தெய்வம், ஒன்றில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்றை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்னைக்கு எலியா அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சொன்னான், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, எதை நீங்கள் பின்பற்றுறீங்க? கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆணித்தரமாக சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு
அதாவது என்னென்னா கிறிஸ்துவுக்கும் பாவத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளால் பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் நடுவில் நம்மளால் பார்த்திங்கன்னா நிற்க முடியாது. இன்றைக்கு பாருங்கள், சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தத்தை குறித்து இது பண்ணுறது, பரிசுத்தவான் போல் நடந்து கொள்வது. ஆனால் வெளியே போனோன்னு பார்த்திங்கன்னா பாவியிலையும் மோசமான பாவியாக நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம என்னென்னா தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம என்னென்னா நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்காக தான் நம்மளை பிரித்தெடுத்து தனியாக தேவன் வேலி போடுகிறார். இந்த வேலிக்குள்ளாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் அதாவது என்னென்னா பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டு உணர்ந்து அதை விட்டு விலகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் ஆதியில் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதே நேரத்தில் பாருங்கள் வெளிச்சத்தையும் இருளையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக பிரித்தார். ரெண்டையும் ஒன்றாவே வைக்கவே இல்லை. எல்லா காரியத்திலையும் பாருங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டே வராரு. வானத்துக்கு மேலே வானத்துக்கும் கீழே பூமிக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. அதேமாரி பாருங்கள் மேலே உள்ள தண்ணீருக்கும் கீழே உள்ள தண்ணீருக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி தேவனாய் இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், என் ஜனமாய் இருப்பார்கள் என்று அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பாருங்க, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற அப்படின்னா அவருக்கு நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு அசுத்தமான காரியம். தேவன் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை உண்டாக்குறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்குதா? நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம எல்லாம் என்னென்னா உலகத்தாரை போல் எல்லாம் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்று தான், எல்லா காரியமும் ஒரே இது தான்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா ஜனங்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா வீணாய் போய்விடக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, பேலியாளிக்கும் இசைவேது என்று பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, அன்பு தேவனுடைய பிள்ளைய. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் வேலி அடைப்பதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதற்காக பார்த்திங்கன்னா தேவன் வேலி அடைக்கிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா வேலி எதற்காக அடைக்கிறார்னா, அதாவது என்னென்னா பாதுகாப்பு தருவதற்காக தேவன் வேலி அடைக்கிறார். உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், சோதமித்தியாலய குறித்து சொல்லப்பட்ட என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோற்றமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையில் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தேவன் வேலி அடைத்ததனுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பு தருவதற்காக தான். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் அநேக கவர்மெண்ட்டே சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்புன்னு. ஒருத்தருக்குமே பாதுகாப்பே தர முடியாது. நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பே தர முடியாது. ராத்திரியில் ஒரு விஷஜந்தனை வந்து கடிக்குதானே உங்களால் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் உட்காந்துருக்க முடியும். ஒரு பூரானம், ஒரு சின்ன ஒரு ஜந்தோ வந்து கடிக்குதுன்னா கூட நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறோம், அதுங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து சொல்லப்பட்டது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா கண்மணியை போல பார்த்தீங்கன்னா அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பாருங்கள் தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு பாருங்கள் வேறு யாருமே பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு நிலை இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலைத்திருப்போம் என்றதான நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி ரோட்டில் போயிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு மரம் விழுந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமை மோசமாகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படி மரணம் சம்பவிக்கும் என்பது
தெரியவில்லை. ஓரத்தில் நின்னாலும் வந்து அடித்து போட்டுட்டு போகிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போனவனை பார்த்து பயந்து அவன் ஒதுங்கிட்டு போயிடுறான். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் தான் பாதுகாப்பு. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை கூட பார்க்கும் பொழுது குடும்பத்திலேயே கூட சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கணவன் வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வெளியே போய் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அவர் கிளம்பி கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, உடனே ஃபோன் வரும். எங்கே இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, என்னமோ அவரை விசாரித்து அவரை என்னமோ பாதுகாத்து அங்கே ஏதாச்சும் ஒரு ஆபத்து வராமல் தூக்கி நிறுத்திடுற மாரி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணலாம். அவர் அங்கே போய் ஏறிக்கிட்டு நிற்பார் இது மேலேயாச்சும். அப்போ என்கிட்ட ஒரு பெயிண்டர் ஒருத்தன் வேலைக்கு வந்தான். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 5 நிமிஷத்தில் எங்கேருந்துடா வேணும், வீட்டிலேருந்து தான் சார், இது பெரிய தொல்லையாக இருக்குன்னுவான். சரி நீ வீட்டுக்குனாலும் போயிட்டு வா, உளுந்து தொலைறாத இங்கே வந்து பெயிண்ட்டு நான் கீழே நிற்கிறேன், தலையில் எதுவும் போட்டுட்டு நீ பாட்டுக்கு உளுந்துடாத, ஒன்றே போய் பேசிட்டு வா, பார்த்துட்டு வான்னு நான் இதுமாரி சொல்லுவேன். இன்றைக்கும் பாருங்கள் அநேகருக்கு அதுமாரி என்னமோ தான் பாதுகாப்பு தர மாரி. அன்பு தேவனுடைய பிள்ளைய, கிறிஸ்து ஒருவனுக்குள்ளாக பாதுகாப்பு இல்லைன்னா, அதாவது கர்த்தர் விட்ட கட்டாரை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்றதான வார்த்தையின் பிரகாரமாக தேவன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா காரியத்திலும் பாதுகாப்பு. எப்படிப்பட்டதான விபத்து வரலாம், எப்படிப்பட்டதான ஆபத்து வரலாம், எப்படிப்பட்டதான பிரச்சனை வந்தாலும் அதன் நடுவில் இருந்தும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்டதான அக்கினி போன்றதான பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். பாருங்கள், சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பாருங்கள், அந்த அக்கினி ஜுவாலையில் யார் உதவி செய்ய முடியும்? ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி ஜுவாலையிலும் இருந்து தேவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியின் வாசனை கூட வீச முடியாதபடிக்கு தேவன் அவர்களோடு கூட உள்ளாவினார், அவர்களோடு கூட பாதுகாத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்டதான பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா தேவன் கொடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. 4ஆவதாக பார்த்தீங்கன்னா எதற்காக அவர் வேலி அடிக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் அவரை விட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா வேலி அடைக்கிறார். அதாவது நமக்குள்ளே அவரை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் வேலி இருந்துச்சுன்னா அவரை விட்டு நம்ம போக மாட்டோம் என்பதற்காக தான். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்களா, நான் புறப்படக்கூடாதபடி வேலி அடைத்தார், என்னை சூழ வேலி அடைத்தார், விலங்கை பாரமாக்கினார், என் விலங்கை பாரமாக்கினார். பாருங்கள், நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி எடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு தேவன் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வேலி அடைக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த புலம்பல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் என்னென்னா என் இஷ்டத்துக்கு எங்கேனாலும் போக முடியாதபடிக்கு என்னென்னா என்னை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், என் விலங்கை பாரமாக்கினார்னு என்ன சொல்கிறார். அதாவது நான் என்னென்னா விலங்கினால் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு நான் போக முடியாது, எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பல் தீர்க்கதரிசி சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம எத்தனை நேரம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. நம்ம விட்டு போய்விடக்கூடாது, அதாவது அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது, அவரை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் சுற்றிலும் பார்த்திங்கன்னா வேலி அடைக்கிறார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆசீர்வாதத்துக்காக பார்த்திங்கன்னா ஆண்டவரைய மறுதளித்து ஓடக்கூடியதான ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாருங்கள், ஆசீர்வாதத்துக்காக தேவன் என்ன முக்கியம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கொண்டு ஆசீர்வாதத்துக்காக பார்த்திங்கன்னா இப்பிரபஞ்சத்துக்காக கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா விட்டு பின்வாங்கக்கூடியவர்களே அநேகரை நம்ம பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட பார்த்த மாதிரி பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று சொல்கிறாரு. பாருங்கள், அவன் ஒரு ஊழியக்காரன் தேமா, அவன் பாருங்கள் இப்பிரபஞ்சத்தில் கிடப்பதற்காக அவரை விட்டு விலகி போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அதேமாரி பாருங்கள், யூதாஸ் அவரோடு கூட இருந்தான், எல்லா காரியத்தையும் இது பண்ணான். ஆனாலும் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் பாருங்கள் தன்னுடைய நேசரையை அவன் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்துக்காக இப்பிரபஞ்சத்துக்காக தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான் 4 விதமான வேலிகளை பார்த்திங்கன்னா தேவன் அமைத்து நம்மை பாதுகாக்கிறார். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வேலிக்குள்ளாக காணப்படுகிறோம். இந்த தேவன் போட்டதான இந்த வேலியை தாண்டி எந்த விஷஜந்தோ
எந்த மனுஷ ஆவியோ எந்த சத்துருனுடைய போராட்டமோ எந்த காரியமும் நம்மை அணுகாது என்பதை நம்ம பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாவே பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம பயப்படுறோம், ஐயோ ராத்திரி நேரத்தில் வந்துச்சு என்ன செய்வோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, என் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படிப்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் வேலை அடைத்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலை அடைத்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலை அடைத்திருக்கிறார், என்னுடைய உடைமைகளை சுற்றிலும் வேலை அடைத்திருக்கிறார். இந்த வேலையை தாண்டி எந்த சத்துருனுடைய கிரியைகளும் வராது என்று நாம் விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போமானால் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த மாதத்தில் அதனால வேண்டி நீங்கள் எதை குறித்து பயந்துட்டு இருந்தீங்க? எப்படிப்பட்ட நெருக்கமான பதவியாக கடந்து வரேன், என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை, என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலி அடைத்து இஸ்ரவேலை காக்கிற, உறங்காமல் தூங்காமல் அனுதினமும் அவர் உங்களை பாதுகாத்து உங்களுடைய தேவைகளை அவசியங்களை எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, சங்கீதம் 124 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதாவது என்னென்னா, ஒடுக்குகிறவன் என்று சொல்லும் பொழுது அது என்ன, நமக்கு எதிராளி ஆகிய சத்துருவானவன் தான். அவன் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய சித்தமும் திட்டமும். பாருங்க யோபினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் பாருங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். ஆண்டவர் என்னன்னா, அவன் உன்னுடைய கருத்தில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் பாருங்க உடனே பாருங்க யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா ஆஸ்தியையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினவன். அன்பு தேவனுடைய பிள்ளையை அவனால் அழிக்க தான் முடியுமே ஒழிய அவனால் கொடுக்க எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா முடியவே முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்க எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் எடுக்கிற தேவன் அல்ல. பாருங்கள் தாவீதுக்கு இன்றைக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் நமக்கு பாருங்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நிமித்தம் இல்லாத சத்துருக்கள் அநேகர் எழும்பி கொண்டு தான் இருக்கிறாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தீங்கு அவனுக்கு எதிராக வந்துச்சு. அவன் ஒவ்வொரு தீங்காக சொன்னோன்னா அது நேரம் கொள்ளாதுன்னு நினச்சானா என்னன்னு தெரியல. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பாருங்கள் அநேகருக்கு குடும்பத்தில் வரதான தீங்கை பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்க அநேகருக்கு பாருங்கள் வேலை ஸ்தலத்தில் வருகிறதான தீங்கை பார்க்கலாம். இன்னும் பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சத்துரு ஒடுக்குவதற்காக அநேக பலவீனங்கள் சுகவீனத்தெல்லாம் கொடுப்பதையெல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, எப்படிப்பட்டதான பலவீனமோ சுகவீனமோ எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்குகிறவன் நம்மை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை தொட முடியாதபடிக்கு தேவன் பார்த்தீங்கன்னா காவல் வைக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா கீப்பர். அவர் என்னன்னா, அதாவது என்னன்னா வேலி அடைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேட்டுக்கு எப்படி ஒரு காவலாளி இருக்கிறாரோ அது மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா காவல் வைத்து, அதாவது காவலாக இருந்து அவர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு எப்படி ஒரு கேட்டுக்குள்ளார ஒரு ஆள் வரணுன்னா எப்படி அதாவது என்னென்னா அங்கே இருக்கிறதான அந்த வாட்ச்மேனை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா உள்ளார வரணும். அவன் வாட்ச்மேன் உள்ளார வரவே முடியாது. இதே மாதிரி தான் தேவன் பார்த்தீங்கன்னா நமக்கு கீப்பராக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதான ஒடுக்குகிறவன் நம்முடைய எல்லைக்குள்ளாக பிரவேசியாதபடி, நம்மை ஒடுக்கி விடாதபடிக்கு அவர் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா காவலாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான சிலாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம என்ன அவருக்கு என்னத்த பெரிய காரியத்தை நம்ம செய்துட்டோம்? ஆனாலும் பாருங்க தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். நமக்கு பாருங்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு அடைக்கலம் பாருங்க அவசியம். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதிர்பாராத நோய்கள் வருகிறது, அநேக பலவீனங்கள் வருகிறது, அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா மனுஷரை தாக்குகிறது. இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமக்கு ஒரு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா கீப்பராக இருந்து நம்மை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதான பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது நம்ம என்னென்னா அவருடைய சட்டைக்குள்ளாக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா காணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை தாக்கும்பொழுது நீதிமொழி 18 10 அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர்
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமம் பார்த்திங்கன்னா நமக்கு பலத்த துருகமாக அது பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது. அதற்குள்ளாக நாம் போய் பார்த்திங்கன்னா சரண்டர் ஆனோன்னா நமக்கு என்னென்னா நம்ம நீதிமான் நல்லா சுகமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4:18 கூட பாருங்கள், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். பாருங்க, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரை நம்மை பார்த்திங்கன்னா அவர் பாதுகாக்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்டதான் பரமராஜ்யத்தை அடையக்கூடியதான ஸ்லாக்கியத்தை எவ்வளோ பேர் விட்டுட்டு பாதியிலேயே பெற்ற ரட்சிப்பையெல்லாம் இழந்து விட்டு அவர் போவதை நம்ம நன்றாக அறியலாம். ஆனாலும் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவர் தம்முடைய பரமராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் என்னென்னா என்னை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் எப்படிப்பட்டதான்னு காவலர், அதாவது என்னென்னா அவர் பார்த்திங்கன்னா, அதாவது அவர் சுடர்வழி பட்டயத்தை கொண்டு பார்த்திங்கன்னா தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கினதே பார்த்திங்கன்னா முதலாவதாக 2:25 நினைக்கிறேன், ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழி காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சுடரொளி பட்டயம் கிடையாது. அதாவது என்னென்னா ஆதாம தேவன் உருவாக்கின பிற்பாடு பார்த்திங்கன்னா அவனை என்னென்னா பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் வைச்சார். ஆனால் அவன் தனிமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்றைக்கு ஏவாளை கொண்டு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாரு ஆண்டவர், இவனை விட்டோன்னா இவனெல்லாம் நம்பினாலும் ஒன்றும் பாதுகாக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சுடரொளி பட்டயத்தை வச்சு தேவன் பாதுகாத்தார். அவன் பாருங்கள், அவன் உண்மையிலேயே அவன் என்னென்னா பண்படுத்தியும் பாதுகாத்துட்டு இருந்தானா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் ஏவாள் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சர்ப்பம் உள்ளார நுழைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சர்ப்பத்தோட பேச்சு கொடுத்து கடைசியில் இப்படி சுடரொளி பட்டயத்தை வை, அது அவன் ஜீவ விருட்சத்தின் கண்ணியும் பிடிச்சி தின்னுருவான், அதனால் வேண்டி வையின்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் பாருங்கள் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறாரு. அவர் பாருங்கள் சுடரொளி பட்டயத்தை கொண்டு பாதுகாக்கிறாரு. அக்கினி மயமான குதிரை வீரர்களை கொண்டு தேவன் பாதுகாக்கிறார். நமக்கு பணிவிடை செய்யும் தூதர்களை கொண்டு பார்த்திங்கன்னா தேவன் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்புலாம் உலகத்தில் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள், எந்த சிஎம்முக்கும் இருக்காது, யாருக்குமே இருக்காது. பாருங்கள், அந்த பாதுகாப்புலாம் கொஞ்ச நாள் தான், போஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் நமக்கு பாருங்கள், நமக்கு என்ன போஸ்ட் இருக்குது, நம்ம பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம இடத்துல ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கே நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் பாருங்கள் நமக்கு இப்படிப்பட்டதான பாதுகாப்பை தேவன் உருவாக்குகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் ஒடுக்குகிறவன் எந்த விதத்தில் உங்களுக்குள்ளார வர முடியாது. ஒடுக்குகிறவன் உங்கள் எல்லைக்குள்ளார வாசம் பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய எல்லைக்குள்ளார வாசம் பண்ண முடியாது. உங்களுடைய வேலைக்கு விரோதமாக ஒருவேளை அநேகரை எழும்பி இருக்கலாம், ஒன்றும் வாய்க்காது. ஏனென்றால் அந்த ஒடுக்குகிறவன் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அதை உட்பிரவேசியாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா என் கண்களினால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா வாட்சர் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி நிறையா பேத்துக்கு இதுதான் தெரில. ஆண்டவர் என்னை பார்க்குறார் என்றதான எண்ணம் பார்த்திங்கன்னா அநேகருக்குள்ளாக இல்லாமலேயே காணப்பட. 121 சங்கீதம் 4ஆம் வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர் பார்த்திங்கன்னா உறங்காமல் தூங்காமல் பார்த்திங்கன்னா நம்மை பார்த்திங்கன்னா அவர் பாதுகாக்கிற, அவர் பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது அநேகருக்கே பார்த்திங்கன்னா தெரிவது கிடையாது. தெரிஞ்சால் அவங்க இப்படிப்பட்டதான பாவமான காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப விட்ட பாவத்தை எல்லாம் போய் மறுபடியும் பார்த்திங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், அனுதினமும் அவர் கண்ணோக்குகிறார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஆகாருடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், ஆகார் பாருங்கள் தன் நாச்சியாரை விட்டு, அவள் பாருங்கள் நிறமாசமாக இருக்கார், தன் நாச்சியாரை விட்டு அடிமையாக அவளை ரொம்ப வேலை வாங்குவது நிமித்தமாக நாச்சியாரை விட்டு
அவன் அங்கேருந்து கிளம்பி வர ஆதியாகமம் 16:13 அந்த நேரத்தில் பாருங்கள் கர்த்தர் அவளை பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு. அவர் கேட்குறாரு, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், உன் நாச்சியார் அண்டைக்கு நீ திரும்பி போய் நீ அடங்கி இருன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், அவர் பாருங்கள் ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரையே அவர் பார்த்தீங்கன்னா கண்ணோக்கி கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரையே கண்ணோக்கும் பொழுது நீங்களும் நானும் சுயாதீனம் உள்ளவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களையும் என்னையும் தேவன் கண்ணோக்க மாட்டாரா? நமக்கு நடைபெறுகிற அனைத்து காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக நடக்காது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, யோபினுடைய வாழ்க்கையில் கூட சாத்தான் அவன் மேல் கண் போட்டதை அவர் நன்றாக பார்த்தார். அதனால தான் அவர் கேட்குறாரு, என் தாசனை யோபின் மேல் நீ கண் வைத்தாயோன்னு. ஒன்று தான் அவன் அதுக்கப்புறம் தான் பல காரியத்தெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவன் விருதாவை சேவிக்கிறான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால தேவன் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரிடுகிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா தேவன் கண்ணோக்குகிற தேவனாக இருந்தார். அதேமாரி பாருங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட ஈசாக்கு துறவு தோண்டின பொழுது கூட பாருங்கள், அவனுடைய துறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்கெல்லாம் பெலிஸ்தேர்லாம் வந்து என்னுடைய துறவு என்று பிடுங்கி கொண்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தாரு. ஆனாலும் அவனுக்கு பாருங்கள் துறவு தோண்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீரூற்றை அவர் உண்டு பண்ணி கொண்டே இருந்தால் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பார்த்தீங்கன்னா அவன் பலனை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, எனக்கு நேரிடுகிறத ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? நேருக்கு கூட சொல்லுவாங்க, அவருக்கு கண் இல்லையா, ஏன் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவர் நம்மை பார்த்தீங்கன்னா அனுதினமும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். யோபு கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அவருடைய சிநேகிதர் எல்லாம் கொடுத்து சொல்கிறாரு, நீ என்னன்னா என் தாசனா யோபு பேசினது போல பாருங்கள், நீங்கள்லாம் என்னை குறித்து நிதானமாக பேசலை. யோபு பாருங்கள், அவ்வளோ காரியத்திலையும் அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் அவர் பாருங்கள் அறிஞ்சிட்டு கடைசியில் சொல்கிறாரு, அவங்கள மாரி நீங்கள்லாம் என்னென்னா நிதானமாக பேசவில்லை என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளை அப்படின்றப்ப நம்முடைய பேச்சு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறார், காண்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். யாக்கோபு பாருங்கள், அந்த 20 வருஷம் கழித்து ஆண்டவர் அவனோட இடைப்பட்டு அங்கேருந்து நீ என்னென்னா மாமனாருடைய வீட்டிலிருந்து நீ கிளம்பி வாழ்ந்தாரு. அவன் கிளம்பி வந்த உடனே பிற்பாடு அவனை மறுபடியும் லாபான் பின்னாடியே பாருங்கள் விரட்டிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்து பிடிச்சி இது பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு, லாபான் இடத்துல நீ யாக்கோபிடத்தில் நன்மையன்றி தீமை ஒன்றும் பேசாதன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த காரியத்தில் நீங்கள் பாருங்கள், 10 முறை சம்பளத்தை மாற்றினது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை என்ன 10 முறை மாற்றி உயர்த்தி கொடுத்துட்டே போனானே, இருக்க குறைச்சிக்கிட்டே வந்தான். ஆனாலும் குறைக்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஏறிக்கொண்டே போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் பாருங்கள், இங்கே உலகத்தார் ஒருவேளை நம்மளை ஒடுக்கலாம், அநேக காரியத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு ப்ரமோஷனோ நியாயமான பணமோ நமக்கு வராமல் நம்மளை ஒடுக்க பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் அதை காட்டிலும் 10 மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய காரியத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கார். எப்படி கண்ணோக்கிறார்னா, அவர் பறந்து காக்கிற பச்சையை போல் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏசாயா 31 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு பறந்து காக்கிற பச்சையை எடுத்துக்கொள்ளுங்க. அது பாருங்க, பறந்து காக்கிற பச்சையை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எப்படி ஒரு பறந்து காக்கிற பச்சி எடுத்துக்கொள்ளுங்க, அது எப்போதுமே பாருங்கள் கூட்டு மேலேயே இருக்கும். அது அங்கே ஒரு குஞ்சோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அது மேலேயே பார்த்திங்கன்னா எண்ணமாகவே இருக்கும். அது எங்கெங்கெல்லாமா போனாலும் அதனுடைய கண்ணு பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்துகிட்ருக்கும். யாராச்சும் ஒரு அந்நியனோ அதை பிடிக்கிறதுக்கோ எதுக்கோ அங்கே போயிட்டாவே பாருங்கள் உடனே கத்தும். ஒரு காக்காவெல்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு கூட்டுக்கிட்ட நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னாவே அவ்வளோதான், கத்தி ஊரையே கூப்பிட்டுரும். இதுமாரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக வந்துடும். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன திடீர்னு காக்கா கூட்டம் இங்கேன்னு, ஏன்னா எவனாச்சும் அந்த பார்த்தீங்கன்னா எடுக்க போயிருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளை அப்படி பறந்து காக்கிற பச்சையை போல் தேவன் பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்தீங்கன்னா கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்மையிலேயே நோக்கமாக இருக்கிறது. நடமாடும் ஆலயமாகிய நம்மையில் அவர் பார்த்தீங்கன்னா
இப்படிப்பட்ட கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.